நம்ம கீழே விழுறோம், இல்லை கால் வந்து நல்லா இப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி நமக்கு ஒன்றே இப்படி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், இல்லைனா பின்னாடி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், இல்லை லேட்டரலோ இல்லை மீடியலோ எப்படி அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த டைமில் டக்குன்னு இந்த ஜாயிண்டில் இருக்கிற அந்த லிகமெண்ட் வந்து இப்படி டியர் ஆகிரும். இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ப்ராப்ளம் வந்து யாருக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னாக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடும் போது ஏற்படுற காயங்கள் அவங்களுக்கு எப்போ நடந்ததுன்னே தெரியாது. லிகமெண்ட் இன்ஜுரினாவே ஃபஸ்ட்டு வந்து இம்மொபைல் பண்ணணும். அதாவது வந்து நமக்கு அந்த ஜவ்வு என்ன ஆகுது அப்படின்னாக்க நமக்கு எந்த இடத்துல அடிபட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். அடிபடுறதுனாலேயோ ஜவ்வு கிழிதல் இந்த மாதிரி இல்லை பிரச்சனைகளை வந்து நம்ம வர்ம காயங்களை வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க லிகமெண்ட் டியர். அதாவது வந்து நமக்கு ஜாயிண்டில் நீ ஜாயிண்டில் நமக்கு அந்த லிகமெண்ட் இருக்குது இல்லைங்களா, இது டியர் ஆகிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வரும். ஒழுங்காக நடக்க முடியாது, முட்டியில் ஸ்வெல்லிங் இருக்கும், ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். ஆனால் இந்த டியர் வந்து எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்றதே நமக்கு தெரியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்திருப்போம், ஆனால் அப்போல்லாம் வலி கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் கம்மியாக இருக்கும். ஆனால் நாள் பட முட்டியில் அந்த நடக்கும்போது வலி அதிகமாகும். சில டைமில் வந்து விளையாடும் போது வந்து கீழே விழுந்திருப்பாங்க, சில டைமில் வந்து படிக்கட்டுலேருந்து கீழே ஸ்டெப் வச்சு எழுந்திருப்பாங்க. கொஞ்சம் ஹார்ஷாக வைக்கும்போது கொஞ்சம் கால் வந்து நமக்கு ஸ்லிப் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு சின்னதாக தான் வந்து இன்ஜுரி ஆகிருக்கும், லிகமெண்ட் இன்ஜுரி ஆகிருக்கும். ஆனால் முட்டின்னு நல்லா ஸ்வெல்லிங் வந்து நடக்கவே முடியாத வந்து கஷ்டப்படுவாங்க. சில டைமில் நீட்டி மடக்க முடியாது. அது நமக்கு நார்மலாக வந்து ஏஜ்டு பர்சனுக்கு தான் இல்லை, யங் ஏஜ் பர்சனுக்கும் ஏதாவது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம முட்டி மேலே ஆக்ட் ஆகும்போது நம்ம முட்டியை சுற்றி நிறைய ஜவ்வுகள் வந்து இருக்குது. அதாவது வந்து தொடையிலேருந்து வர எலும்பும் கீழ் காலில் இருக்கிற எலும்பும் இழுத்து கட்டுறதுக்கு இருக்கிற ஜவ்வுகள், அதாவது வந்து ஆன்டீரியர் க்ரூஷியல் லிகமெண்ட்டு, போஸ்டீரியர் லிகமெண்ட்டு, அந்த லேட்டரல் அண்ட் மீடியல், இந்த 4 சைடும் அந்த லிகமெண்ட்ஸ் வந்து ஜவ்வுகள் வந்து இந்த 2 போனையும் நல்லா கம்பேக்டபுளாக வந்து நல்லா இழுத்து வச்சு அதோட மூமெண்ட்ஸுக்கு வந்து நகர்ந்து போயிட முடியாமல் இழுத்து வச்சு கட்டி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம கீழே விழுறோம், இல்லை கால் வந்து நல்லா இப்படி கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி நமக்கு ஒன்றே இப்படி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், இல்லைனா பின்னாடி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும், இல்லை லேட்டரலோ இல்லை மீடியலோ எப்படி அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த டைமில் டக்குன்னு இந்த ஜாயிண்டில் இருக்கிற அந்த லிகமெண்ட் வந்து இப்படி டியர் ஆகிரும். இந்த டியர் ஆகிறதுனால நமக்கு பல பிரச்சனைகள், ஏன்னா இந்த 2 போனையும் நல்லா இழுத்து கட்டுற ஜவ்வு வந்து இதாகிடுச்சுனாக்கா சில டைமில் வந்து அது நமக்கு வலியும் வீக்கத்தையும், சில டைமில் நடக்கவே முடியாத பிரச்சனை இருக்கும், சில டைமில் வந்து அந்த லிகமெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரையும் நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இதை வலி இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ப்ராப்ளம் வந்து யாருக்கு வந்து ரொம்ப காமனாக இருக்கும் அப்படின்னாக்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாடும் போது ஏற்படுற காயங்கள் அவங்களுக்கு எப்போ நடந்ததுன்னே தெரியாது. அவங்க விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கீழே விழுந்திருப்பாங்க, அப்போல்லாம் வந்து நார்மல். ஆனால் நாள் பட அந்த இன்ஜுரி வந்து அவங்களுக்கு பெருசாக வந்து காயத்தை ஏற்படுத்தும். அதுக்கடுத்து வந்து சடனாக ஆக்சிடென்ட் ஏற்படுறது, ஸ்லிப் ஆகிறது, இல்லை அடிபடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நமக்கு அதிகமாகும். சில டைமில் ஏஜ்டு பர்சன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இந்த தேய்மானத்தினால வந்து நமக்கு அது ஒரு பொசிஷனில் வந்து இருக்காது. தேய என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த ஆங்கிள் வந்து ப்ராப்பராக இருக்காது. அந்த டைமில் சின்னதாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நான் ஒன்றும் இல்லை, நான் வந்து காலை வந்து இப்படி தான் வச்சேன், ஆனால் எனக்கு வந்து அந்த லிகமெண்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா அந்த தேய்மானத்தினால அந்த எலும்பு கரெக்டான பொசிஷனில் இருக்காது, இப்படி ஏற்ற குறைச்சல. அப்போ டக்குன்னு ஒரு சின்ன ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த டியர் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இப்போ இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க லிகமெண்ட் இன்ஜுரினாவே ஃபஸ்ட்டு வந்து இம்மொபைல் பண்ணணும். அதாவது வந்து நமக்கு அந்த ஜவ்வு என்ன ஆகுது அப்படின்னாக்க நமக்கு எந்த இடத்துல அடிபட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் தான் நடக்கும். அந்த இடத்துல வந்து வீக்கம் வரும், ஸ்வெல்லிங் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். லிகமெண்ட் இன்ஜுரி ஆனோடனே வந்து என்ன பண்ணுவோம், இதை நார்மலாக தொட்டு பார்த்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லுவாங்க, முடிஞ்ச வரையும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, இல்லைனா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாவே நமக்கு தெரியும். அப்போ எடுக்கும்போது அந்த லிகமெண்ட்டில் வந்து நமக்கு இன்ஜுரி ஏற்படும். அந்த அதில் வந்து நமக்கு ஸ்கேனில் தான் வந்து நல்லா தெளிவாக தெரியும். அப்போ டாக்டர்ஸ் வந்து லாங் டர்மாக ட்ரீட்மெண்ட், சின்ன வயசாக இருக்கீங்க, உங்களுக்கு தேய்மானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இருந்தாலும் முட்டியில் தொடர்ந்து பிரச்சனை இருக்கணும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்கேன் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கேன் வந்து எடுத்து பார்க்கும்போது ஜவ்வு பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி லிகமெண்ட் பிரச்சனை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா முட்டி டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த லிகமெண்ட்டை சுற்றி இன்ஃப்ளமேஷன் நடக்கும்,
வீக்கம் வரும், வலி இருக்கும், இதெல்லாமே நடக்கும். ஸோ லிகமெண்ட் டியர் நடந்துச்சுன்னா அந்த போனை வந்து இம்மொபைல் பண்ணி கட்டணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ மூவ்மெண்ட் வந்து நமக்கு திரும்ப திரும்ப அந்த இன்ஜுரியான இடத்துல கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கட்டி வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்கெல்லாம் வந்தனவுடனே வலியெல்லாம் கம்மியாகும். மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அந்த கழட்டிட்டு நடக்கும்போது 10 நாள் கழிச்சு மறுபடியும் வந்து உங்களுக்கு வந்து வலி வரும். சில டைமில் வந்து அந்த போன் வந்து கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ தேய்மானத்தினால என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா இப்படி இருக்க வேண்டிய எலும்பு வந்து இப்படி வந்து மாட்டிருக்கும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் இழுத்து பொசிஷன் பண்ணி அந்த லிகமெண்ட்டோட இதை பொசிஷன் பண்ணிட்டு அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்மொபைல் பண்ணி கட்டி வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கட்டி வச்சு அதை ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வலி வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ கம்ப்ளீட் டியராக இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு அது நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து ஜவ்வு வந்து இல்லை பார்ஷியல் டியரு இல்லை இன்ஜுரி அதை சுற்றி ரத்தக்கட்டு மாதிரி இதாக இருக்குது அப்படின்னும் போது அதை லைட்டாக நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்துகள், அதாவது வந்து சில டைமில் நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இப்போ கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கெல்லாம் வந்து தேய்மானமாக தான் இருக்கும் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி அவங்க ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த வலி வந்து கம்மியாகாது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஏதாவது வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரியும் அந்த லிகமெண்ட் வந்து இன்ஜுரி ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இம்மொபைல் பண்ணி நம்ம கட்டணும். இது வந்து வர்ம காயங்களாக தான் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அடிபடுறதுனாலையோ சவ்வு கிழிதல் இந்த மாதிரி இல்லை பிரச்சனைகளை வந்து நம்ம வர்ம காயங்களாக வந்து நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வேலிப்பருத்தி அப்படின்றது வந்து நமக்கு நல்லா தெரியும். இந்த கொடி வகையை சார்ந்தது. இது காம்பவுண்ட் செவரு, அந்த கம்பி வேலி இதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து இதுதான் படுத்திருக்கும். வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் ஹார்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து வேலிப்பருத்தி அப்படின்றது சொல்லுவாங்க. இதோட சாறு, அதுக்கடுத்தது வந்து வல்லாரை இலை சாறு, இது ரெண்டும் 20 ml எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து வெறும் வயிற்றுல வந்து உள்ளுக்கு கொடுக்கணும். இது கொடுக்கும்போது சப்போஸ் வந்து இது கம்ப்ளீட் டியராக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பார்ஷியல் டியரு இல்லை இன்ஜுரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க அந்த லிகமெண்ட்டை சுற்றி வந்து நமக்கு வந்து கண்டிஷன் ஏற்படும். அதாவது வந்து ரத்தக்கட்டு மாதிரி வந்து உருவாகும். அதை வந்து இது வந்து கிளியர் பண்ணும். பிளாக்கேஜை வந்து கிளியர் பண்ணி அந்த லிகமெண்ட்டை ஃப்ரீ பண்ணும். ப்ளஸ் வந்து அந்த நம்ம இம்மொபைல் பண்ணி டைட்டாக கட்டி வைக்கிறதுனால நமக்கு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனும் கம்மியாகி நமக்கு வலி இல்லாமல் நம்மளால் நல்லா நடக்க முடியும். கொஞ்ச நாளில் படிப்படியாக தொடர்ந்து மருந்துகள் வந்து நம்ம உள்ளே கொடுக்கணும். சித்த மருத்துவத்தில் வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கஷாயங்கள் வந்து கொடுப்பாங்க. வர்ம கஷாயம்னே இருக்குது. இதில் வந்து நிறைய மூலிகைகள் வந்து சேரும். இதை நான் சொன்னேன் இல்லைங்களா, வேலிப்பருத்தி, வல்லாரை, கொடிவேலி, சதக்குப்பை, இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்ந்த கஷாயங்கள் வந்து நமக்கு இருக்குது. அதை நம்ம கொடுக்கும்போது நாள்பட்ட லிகமெண்ட் பிரச்சனை வந்து படிப்படியாக 10லேருந்து 15 நாளுக்குள்ளார வலி இல்லாமல் நம்மளால கம்ப்ளீட்டாக கொண்டு போகணும். தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை ஸ்வெல்லிங் கண்ட்ரோல் ஆகலை இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் இருக்குனாக்க அதை ஜென்டிலாக கொஞ்சம் மசாஜ் கொடுத்து அந்த ஸ்டிஃப்னஸை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். இதை பண்ணாவே போதும், லிகமெண்ட் பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக 100% வெளியில் வரலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட தொடர்ந்து நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.